வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட் நாட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். இந்த கோதுமை முடிச்சுன்னு சொல்லலாம். இந்த நாட் போடுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு நான் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்ட்டு ஷேப்பில் ஒரு லூப் செஞ்சுக்கணும். லூப் செஞ்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இந்த லூப் வழியாக விடணும். விட்டுட்டு இதை டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணி பிடிச்சிக்கணும். திரும்ப ஒரு தடவை ஒரு லூப் செய்யணும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் ரைட் சைடு இருக்கணும். இப்போ இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை எடுக்கணும். வெளியே எடுத்துட்டு டைட் பண்ணிடணும். இப்போ ஒரு வீட் நாட்டு கிடச்சிருச்சு. இனி அடுத்து இன்னொரு வீட் நாட் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு லூப் செஞ்சுக்கணும். இந்த ஒயரை கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இந்த லூப் வழியாக எடுத்துட்டு இதை டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லூப் செய்யணும். லூப் செஞ்சுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இப்போ செகண்ட் வீட் நாட்டு போட்டேன். இதே மாதிரி தான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயரில் வீட் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இது ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் வச்சா எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் இருந்ததுன்னா எப்படி வீட் நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த லூப்பை இந்த மாதிரி மடக்கியிருக்கேன். ரன்னிங் ஒயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. இப்போ இந்த மாதிரி மடக்கியிருக்கேன். ஒயரை இதில் வெளியே எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை இதே மாதிரி லூப் செஞ்சுக்கணும். செஞ்சுட்டு இந்த ஒயரை இதில் எடுத்துட்டு டைட் பண்ணிடணும். இப்போ இந்த வீட் நாட் இந்த சைடு திரும்பி இருக்க மாதிரி வந்திருக்கு. அடுத்த நாட்டு இந்த மாதிரி லூப் செஞ்சுட்டு ஒயரை இந்த லூப் வழியாக எடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை லூப் செஞ்சுட்டு ஒயரை எடுத்து டைட் பண்ணிடணும். இப்போ இந்த வீட் நாட்டு நான் எப்படி போடுறது நான் போட்டு காட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.